எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ஹெல்தியான டிஷ்ஷை பார்க்கலாம். வெந்தயக்கீரை புலாவ். கீரைனாலே எல்லாரும் ஓடி போயிடுவோம். ஆனால் இந்த வெந்தயக்கீரை புலாவு கொடுத்து பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு கப்பில் தேங்காய், மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணியை போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியை சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த விழுதை இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேகினதும் நம்ம நல்லா கழுவி கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருந்த வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். கூடவே பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் பாஸ்மதி ரைஸை இங்க ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் உடையாத மாதிரி நல்ல பக்குவமா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு வாட்டர். நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கப் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ மூடி 2 விசில் விட்டுடலாம். வெந்தயக்கீரை புலாவ் ரொம்ப அழகா வெந்திருக்கு. ரொம்ப மெதுவா பக்குவமா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சூடா பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். வெந்தயக்கீரை புலாவ் ரெடியா இருக்குங்க. இதோட நம்ம ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும்.